வண்டி வரும்போது அடிச்சு பிடிச்சி ஏறாதீங்க, இன்னொரு கோச்சும் இருக்கு, ஸோ மறக்காம ஏறுங்க. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆஷிக் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. ரைட் நவ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கோம். இந்த வாட்டி சபர்பன் ஸ்டேஷன் கிட்ட இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம இங்கே சென்னையிலேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க போக போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துலாம் கிளம்பிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து திருநெல்வேலி போகிற சைடு. பட் நான் இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்கிறது சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவில் போகிற வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டேங்க. விளாக் எடுக்கிறதுக்கான காரணம் சைடில் ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் விளாக் எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம கவர் பண்ணி போட்டிருப்போங்க இந்த ட்ரெயினில். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன் உள்ள போயிடலாம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே போகலாம். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடை வந்துருச்சு பாருங்கள். நம்ம சென்னை சென்ட்ரலில் வாட்ச் கடை, பர்ஃப்யூம் கடை, பேகு, அப்புறம் சின்ன சின்ன இந்த டாய்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கு. ஆள்கோ தான் ஷன் பண்ணிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் க்ரௌடுங்க. பார்ப்போம், ஃபஸ்ட்டு ரேக்ஸ் வரட்டும், எப்படி ஃபுல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போக ஆரம்பிப்போம். ஆல்கோ சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த ஹெட்லைட் பாருங்கள். மொத்தம் பின்னாடி 2 அண்டர்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு SLRD. அதில் ஃபஸ்ட் அண்டர்சரில் எல்லாம் கூட்டமாக ஏறினாங்க வண்டி வரும்போது. இங்கே பாருங்கள், யாருமே ஏறல, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வரும்போது அடிச்சு பிடிச்சி ஏறாதீங்க, இன்னொரு கோச்சும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஏறுங்க, வெயிட் பண்ணி ஏறுங்க. அந்த பாருங்க, வெயிட் பண்ணி பொறுமையாக ஏறுறாங்க. சீட்ஸ் கூட உள்ள அவ்வளோ ஃபில் ஆகலை, இப்போ தான் ஏறிட்டு இருக்காங்க. அந்த கோச் ஆல்மோஸ்ட் எல்லாம் நிறைய பேர் ஏறி கும்பல் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 6:45 ஆகுது. இப்போ தான் ஒரு மனுஷன் டீ வாங்கிட்டு வர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, கடைசியில் நான் ஓடி போய் தான் வண்டி பிடிக்க வைக்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர் பரத் ப்ரோ இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா இருக்காங்க. ஸோ நவீன் ப்ரோ பார்த்தீங்கன்னா போயிருக்காரு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். 1, 2, 6, 8, 9 Dr. MGR Chennai Central Nagarkoil Superfast Express via Virudhunagar Junction, Sapur, Kovilpatti, Tirunelveli, Chandra Dawn, platform number. Hey guys, கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 6வது பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரெயினோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 12689 நாகர்கோயில் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவில் போகிற வரைக்கும் வண்டி கரெக்டாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கோச் பார்த்தீங்கன்னா S5ங்க, சைடில் வருதாங்க. ஸோ சூப்பராக விளாக் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ட்ராக் சைடு கிடைக்கல, ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கு. மேனேஜ் பண்ணிக்கலாங்க, டோர் கிட்ட தான் இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம கூட பரத் ப்ரோ நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காரு. பாய் ப்ரோ. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஆஃபீஸ் க்ரௌட் இருக்குங்க அரக்கோணம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம சீட்டில் உட்காந்துக்கலாம். இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் மெயிலுங்க. ஆக்சுவலாக நம்ம தாமு அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் போகிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங் காட்பாடி தாங்க. ஸோ அதனால் இங்கே சென்னை சென்ட்ரலில் கூட்டம் ஏறாது. நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. 16 கரெக்டாக டோர் கிட்டேருந்து 2வது சீட்டுங்க. ஏன்னா என்ன ஒரு கஷ்டம் பார்த்தீங்களா, ட்ராக் சைடே கிடைக்கல. ட்ராக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, ஃபுல்லாக செம்ம ஜாம் பேக்டாக இருக்குது வண்டி. அரக்கோணத்துக்கு அப்புறம் தான் வண்டி ஃப்ரீயாகும், நம்ம அப்புறம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஸ்பீடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். போகலாம்.
13 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் மெயில் வருது. பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மக்களே, டின்னர் இதுதாங்க. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் காம்போங்க. இட்லி கார சட்னிங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மறக்காம கீழே அசம்பிள் ஆகி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிருங்க. நைட் மோஸ்ட்லி நான் ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறேன், ஃபேமிலியோட பண்ணுறேன் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்களாம் S4ல் இருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு S5ல சைடில் ஒரு கிடச்சிச்சிங்க. நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் போட்டேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம், ஏன்னா கொஞ்சம் அப்படியே இதுவாகுது, ரொம்ப பசி வேற எடுக்குது. சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துலாமுங்க. ஸோ இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு SLRD, அப்புறம் 2 அண்டர்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் ஸ்லீப்பர் கிளாஸை வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். 11 ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 அண்டர்சர், அப்புறம் ஒரு SLRD கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏசி தாங்க இந்த ட்ரெயினில் கிடையாது. ஏன் நான் வந்து ஸ்லீப்பர் கிளாஸை வாரி வழங்கி கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய ட்ரெயினில் 9 ஸ்லீப்பர் கிளாஸஸ், அப்புறம் 7 ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் மாற்றிட்டாங்க. நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 8 அவ்வளோதாங்க இருக்குது. அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இந்த வண்டிக்குமே டிமாண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க, பயங்கர டிமாண்டாக இருக்குது. என்ன அது டிக்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகும். இது டிக்கெட் ஓப்பன் ஆகி ஒரு அரை மணி நேரத்தில் க்ளோஸ் ஆகும். எனக்கு நான் ஓப்பன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா RAC வந்து நின்றுச்சுங்க. நான் அதுக்குள்ளே போட்டு சைடில் விடுறேன், புக் பண்ணிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரிவாண்ட்ரம் மெயில் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. நான் வாலாஜாபாத்தில் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சேன். அவனுக்கு ஏன்னா 130, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 110 தான். ஸோ பார்க்கலாம். அதில் தான் நம்ம தாமு ப்ரோ வந்துகிட்டு இருக்காங்க. மேபி இந்த சைடு தான் கிராஸ் ஆகும், வந்துச்சுன்னா நம்ம கேப்சர் பண்ணுவோம். சென்னையில் ஏறின ஆஃபீஸ் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கே காட்பாடியில் தாங்க இறங்குறாங்க மோஸ்ட்டாக. இவ்வளோ நேரம் ஸ்லீப்பர் அப்படியே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், எல்லாரும் இறங்கிட்டாங்க. வின்டர் டைம்ல அடிக்கிற குளிருக்கு எப்போ செம்ம குளிர். ஜன்னல் ஓப்பன்ல இருக்குல்ல, பயங்கர குளிர். நல்ல வேலை பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துட்டேன். சைட்ல ஒரு நல்லா தெரிஞ்சோடனே சரி, ஏன்னா அப்பரே குளிர் அந்த அளவுக்கு கிடைக்கும். சைட்ல ஒரு சும்மாவா நல்லா பெட்ஷீட் இருக்கு. கைஸ், ஒரு 13 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. பின்னாடியே தான் பார்த்தீங்கன்னா திருவாண்ட்ரம் மெயில் வந்துகிட்டே இருக்கான். சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்து அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், சேலம் போய் சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர் வழியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி போயிடுறாங்க. ஆக்சுவலாக நாமக்கல், கரூர் அந்த ரூட்டில் போய் திண்டுக்கல்லும் போகலாம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி போய் திருச்சிராப்பள்ளியிருந்து திண்டுக்கல், மதுரை, சாத்தூர், கோயில்பட்டி வழியாக திருநெல்வேலி, நாகர்கோவில் போயிடுறாங்க. ஸோ இதான் நம்ம ட்ரெயினோட ரூட்டு. ஸோ நம்ம மேக்ஸிமம் தூங்கிடுவோங்க. தூங்கிட்டு மார்னிங் கூட வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் மறக்காமல் ட்ரிவாண்ட்ரம் மெயிலோட கிராசிங் நான் எடுத்து தாங்க தூங்குவேன். கைஸ், ஒரு 28 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா மொரப்பூர் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஓவர்டேக் இருக்குங்க. ஏன்னா பின்னாடியே வந்துட்டான் திருவனந்தபுரம் மெயில். இந்த பாருங்கள், மொரப்பூருக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஓவர்டேக் அடிப்பாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 37 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொரப்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு வழியாக அவனும் நம்மளை ஓவர்டேக் அடிச்சிட்டான். அதில் தான் பார்த்தீங்கன்னா தாமூரில் போனார். நான் கை காட்டினேன், அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு அவர் என்னது தெரிலங்க. நான் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குவோங்க. தூங்கிட்டு காலைல மதுரையில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். செம்ம குளிர். குட் நைட். குட் மார்னிங் கைஸ். டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:55 ஆகுதுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ இறங்க முன்னாடியே ஒரு டீ தாங்க. டீயை வாங்கிட்டு தான் உள்ளே ஏறி இருக்கேன். சரியான குளிர் நைட்டு. சைடில் ஒரு அப்படியே பயங்கரமாக குளிரும். சைடில் ஒரு சொல்ல வேணும், அதுவும் வின்டர் சீசன் வேறு. அந்த அளவுக்கு பயங்கரமான குளிருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி வழியாக நம்ம திருநெல்வேலி போவோம். நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிட் லைன்லேருந்து ஸ்டேஷன் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 4வது பிளாட்ஃபார்ம் மக்களே. கைஸ் ஒரு 29 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருதுநகர் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. இந்த ரூட்டில் இந்த ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்தா உங்களுக்கு தென்காசிக்கெலாம் ரூட்டு பிரியுங்க. அருப்புக்கோட்டைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தா ரூட்டு பிரியும். ஸோ அதனால் இந்த ஜங்ஷன் ஒரு மெயினான ஜங்ஷனுங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் எனக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபேர் பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8-10 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. அதுக்கு இவங்க ஸ்லீப்பரில் சார்ஜ் பண்ணுற ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 வாங்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 10 ருபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 405 ருபீஸ் இருந்துச்சு ஜிஎஸ்டி இல்லாமல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 415 மாறிடுச்சு. அது மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ்க்கு மாறி இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சூப்பரான ஒரு மார்னிங் ஜர்னி ஆரம்பிக்கலாமா? வாங்க. விசில் அடிச்சிட்டாங்க.
25 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா 7:02 நம்ம சாத்தூர் ரீச் பண்ணிட்டோங்க. நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ வீக்லி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும், நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து கிளம்புங்க. ஸோ இதான் இந்த ட்ரெயினோட ரன்னிங் டேட்டு. ஒரு 22 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவில்பட்டி வந்துட்டோங்க. ஸ்டேஷன் ஃபுல்லாக ரீடெவலப்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிடுவோங்க. பட் வண்டி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு உள்ளே போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் சூப்பராக இருந்துச்சு கேப்சரிங்கு. மார்னிங் டைமில் ஹெட்லைட்டில் சாஃப்ரான் கலர் வந்தே பாரத்துங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டீ போர்டிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. நிறைய க்ரௌட் இறங்கியிருக்காங்க. அப்படியே நம்ம வண்டிக்கு திருநெல்வேலிலேருந்து டாட்டா காட்டிடுவோம் மக்களே. பேப் 4 தாங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. ஆஹா, என்ன ஒரு காட்சி! மேடை ஒன்றில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்களா?
நெல்லை எக்ஸ்பிரஸ் தாங்க நிற்கிது. நம்ம அதனால தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போயிட்டோம். ஹே காய்ஸ், கரெக்டாக ஆன் டைமுக்கு 8:15 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோங்க. அரை மணி நேரம் டிலேல இருந்துச்சு. தாளையூத்து தாண்டும் போது அந்த டிலே வந்து கம்மியாகிடுச்சிங்க. ஏன்னா இந்த வாஞ்சிமணி டு திருநெல்வேலி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் எல்லா ட்ரெயினுக்குமே இருக்கும். ஸோ அதை வச்சு கம்மி பண்ணிவிடுவாங்கன்னே சொல்லலாங்க. லாஸ்ட்டாக இந்த கோவில்பட்டி டு திருநெல்வேலி ஸ்டெச்சில் 110 பயங்கரமாக போச்சு. அப்படியே இந்த சன்ரைஸ் ஜர்னியை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டீ போர்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாங்க இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்ட்ரைட்டாக நாகர்கோவில் தாங்க போயிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2026 பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். பை.